ஷிபா மருத்துவமனையில் 79வது சுதந்திர விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி சந்திப்பு ஷிபா மருத்துவமனையில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம். முகம்மது ஷாபி தலைமை தாங்கினார். திருநெல்வேலி ஆல் இந்தியா வானொலி நிலைய தகவல் பரிமாற்ற நிர்வாகாதிகாரி சிவானந்தகிருஷ்ணன் கொடியேற்றி சிறப்பித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் டாக்டர் மிரன், டாக்டர் முகம்மது இப்ராஹிம், டாக்டர் பாலா, டாக்டர் சேரன் ரோஸ் ஜோனிட்டா, டாக்டர் பெனட், டாக்டர் ஜோஸ்வா பிரவுன், டாக்டர் ஷைனி, சோகோ மென்பொருள் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் ஹாசுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தின சிறப்பு செய்தி வழங்கினர். அதைத் தொடர்ந்து ஷிபா பாரா மெடிக்கல் கல்லூரி மாணவியர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனை செவிலியர்களின் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார். எல்லோரும் சேர்ந்து கூடி போராடி பெற்ற சுதந்திர தினம். இது ஜாதி மதம் இல்லாமல், மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம ஒட்டு மொத்த மக்களும், இந்திய மக்கள் அனைவரும் ஒரே நோக்கத்தோட எப்படி சுதந்திரம் வேணும், நம் அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட ஒன்றுபட்டு போராடினார்கள். அதன் விளைவு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அது என்ன தெரியுதுன்னு சொன்னால், எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடி போராட வேண்டும். ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயம் கிடைக்குன்னு சொன்னால் எல்லோரும் அதில் எந்த வேறுபாடு பாகுபாடும் இல்லாமல் போராடணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அப்படி அவர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க, பொருள் தியாகம் செஞ்சாங்க. நிறைய அழிவுகள், சிறை தண்டனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் பெற்று தான் அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சுதந்திரத்தை நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அதுதான் முக்கியம். சுதந்திரம் கிடைச்சிட்டு நமக்கு அந்த சுதந்திரத்தினுடைய கஷ்டம் நமக்கு தெரியலை, நம்ம அப்போ இல்லை, அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி வாங்கினாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்ம அதை உணரணும், அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எந்த ஜாதி மத வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து இந்தியா சிறந்த இந்தியாவாக, வலுப்பெற்ற இந்தியாவாக விளங்குவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்கிறோம். ஒன்றுபட்டு நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் என்ற செய்தியை கூறி வாய்ப்பு நன்றி.